என்னை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர்? நிறைய பேர் நம்ம யோசிப்போம்ல, ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாரா என்ன? நிறைய பேருடைய லைஃப்பை ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி பார்க்கும்போது நான் அடிக்கடி ஆண்டர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பாவோட பேசும்போது நான் கேட்பேன், அப்பா மனுஷங்க என்னை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் நல்லன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. மனுஷருடைய வார்த்தைகளை நம்பி நான் வாழ்க்கையை ஓட்ட முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் நீர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம். நீங்கள் என்னை குறித்து என்னப்பா சொல்கிறீங்க? வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் மீ? இன்னும் நான் எதில் இன்னும் என்ன என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு இந்த மனுஷனை ஆண்டவர் பார்த்தோன்னு அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இஸ்ரவேலில் கூட நான் இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கலப்பா, இந்த ஃபெய்த்தை நான் பார்க்கல. இந்த ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த் அப்படின்னா, இந்த வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருக்கிறேன், ஆனா எனக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க, எனக்கு கீழே ஒரு சில பேர் இருக்காங்க. நான் ஒருத்தனை போ அப்படின்னா அவன் போறான், வா அப்படின்னா ஒருத்தன் வரான். ஒரு பாவியான மனுஷன் இந்த பூமியில ரூல் பண்ற நானே போனா ஒருத்தன் போவான், வானா ஒருத்தன் வருவானா? நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்க போன்னு சொல்லுங்க, அது போயிடும். அப்படின்னா இயேசுவினுடைய அதிகாரத்துக்கு அவன் தன்னை உட்படுத்திக் கொள்கிறான். What he means here is you are the king of the universe. Hallelujah. நீர்தான் இந்த உலகத்திற்கு ராஜா. உமக்கு எல்லா அதிகாரம், இயேசு வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இயேசு கடைசியில் தான் சொல்றாரு, மத்தேயு கடைசி அதிகாரத்துல. ஆனா அதை முன்னமே அறிந்து பார்த்த இந்த மனுஷன் அண்ணா இஸ்ரவேலர் கூட என்னை ராஜாவா பார்க்கலப்பா, ஆனா நீ என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளையும் புரிந்து கொண்டா என்று இயேசு ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஒரு பிசாசை ஜெயிச்சது எப்படி அப்படின்னா, எழுதி இருக்கிறபடி. நான் நிறைய பெண்களுக்கு சொல்வேன், நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு இப்படி தோணுது, எனக்கு இப்படி சத்தம் கேட்குது, இப்படி நினைவுல வருது, இப்படி நான் யோசிக்கிறேன், அப்படி நான் நினைக்கிறேன், இப்படி எனக்கு சொப்பனங்கள் வருது அப்படிலாம் சொல்லும்போது நான் சொல்வேன், எமோஷன் சொல்றதை கேட்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை கேளுங்க. ஆமென். அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்க எமோஷன் சொல்லும். ஆனா வேதத்தை வாசிங்க, நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரே தேவன் என்று நீ அறிவிப்பாயின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்தா, நீங்க அதை சொல்லி 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 ஜெயம் எடுக்கணும். அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. நீங்க அறிக்கை செய்யணும். ஏன்னா நீங்க அறிக்கை, வார்த்தை மாம்சமாகும். அல்லேலூயா. நிச்சயமா மாம்சமாகும். அது ஜீவனுள்ள வார்த்தை. இன்னைக்கு உலகம் நிறைய சொல்லுது, நீ இவ்வளவு இருக்கும் அக்கவுண்ட்லன்னு சொல்லு, அப்படியே நடக்கும்னு சொல்லுது. ஃபெய்த் டிக்ளரேஷன் அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. ஃபெய்த் அப்படின்னா என்ன? ஃபெய்த் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னா, எனக்கு விருப்பம் உள்ளவைகளை நான் சொன்னால் நிறைவேறும் என்பது ஃபெய்த் டிக்ளரேஷன் அல்ல. கர்த்தர் எனக்கு சொன்னது நிறைவேறும் என்பதுதான் ஃபெய்த் டிக்ளரேஷன்.